ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு கேசரியை அதே டேஸ்ட்டோட நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். ஒரு 6-7 முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். கூடவே உலர்ந்த கருப்பு திராட்சை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாதா திராட்சை இருக்கும், உலர்ந்த திராட்சை, அது சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மீதி இருக்கிற நெய் கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், வாசனை வராத எண்ணெயாக இருக்கணும். ஆயில் சூடானதும் அதில் 1 கப் ரவா எடுத்துருக்கேன் நான். அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவா இந்த மாதிரி கட்டியாகாத அளவுக்கு எல்லா பக்கமும் ஆயில் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். ரவா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி எடுத்து சூடு பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி சூடானதும் அதை எடுத்து நம்ம ரவா கூட சேர்த்துடலாம். பொறுமையாக நீங்கள் ஊற்றிக்கிட்டே கிளறிக்கிட்டு கூட இருக்கலாம். வேகமாக ஊற்றினா வேகமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு கிளற ஆரம்பிச்சிடுங்க, கெட்டியாக விட்டுறாதீங்க. தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன், பார்த்துட்டு ஊற்றலான்ட்டு. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால மறுபடியும் ஊற்றிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க, ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். 3/4 கப், 1 கப் இல்லைன்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது லெமன் எல்லோ கலர். இது உங்களுக்கு தேவைன்னா வேறு கலர்லாம் கூட இருக்குது, நிறையா கலர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் கல்யாண வீட்டு கேசரிங்கிறதுனால அவங்க இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு தூவிடலாம். ஃபைனலாக 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு தடவை கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நான் சமைக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்டவ் லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருந்தது. அதேமாரி நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அனலை கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா கூட அது ஒரு மாதிரி கலர் மாதிரி கருகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்வீட்டான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.